அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ரிப்பீட்டடாக யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில், செகண்ட் ட்ரைமஸ்டரில், தேர்ட் ட்ரைமஸ்டரில் இருக்குது, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தட் வில் லீட்ஸ் டு ப்ரீடேர்ம் டெலிவரி மெனி பேஷண்ட்ஸ்க்கு. நம்மளோட பேபி ஹெட் பொசிஷன் எப்படி இருக்குது, தண்ணி லெவல் எப்படி இருக்குது, நஞ்சு கொடி எப்படி இருக்குது, கொடி சுற்றினது எப்படி இருக்குது, கொடி சுற்றி இருக்கா இல்லை சுற்றலையா, பேபி வெயிட் எப்படி இருக்குது, அண்ட் பேபியோட கலர் டாப்லர், பிளட் ஃப்ளோ டாப்லர், இதெல்லாம் எப்படி இருக்குது. கண்டிப்பாக பேபி வந்து ரொட்டேட் ஆகும், மூவ் பண்ணும், கிக் பண்ணும். இதை வச்சு மட்டும்தான் ஒரு மதருக்கு ஃபீல் தெரியும். நான் பர்டிகுலராக என்னோட ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃபுட்டு, நட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்டு, நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இதை தான் நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். நீ இப்படி ரொட்டேட் ஆகுற அப்படின்னா கண்டிப்பாக அது உன் பேபியை அஃபெக்ட் பண்ணும், கொடி சுற்றிக்கும் அப்படின்லாம் ப்ரூவன் எதுவுமே கிடையாது. ப்ரீடம் டெலிவரி நம்ம யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எனக்கு ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் ப்ரீடம் டெலிவரி ஆகிருந்துச்சுன்னா இந்த ப்ரெக்னென்சியில் ஆகிறதுக்கான சான்சஸ் மினிமலாக இருக்குது, பட் நாட் அப் டு த லெவல். ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டேஜஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த எபிசோடில் அதோட கண்டினியூஷனாக தேர்ட் ட்ரைமஸ்டர் பற்றி தான் பேச போகிறோம். இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டரில் இருந்த டவுட்ஸ்லாம் தாண்டி இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக பயம் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ளே ஆகும். ஸோ அப்படி இந்த பயத்தெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நார்மல் டெலிவரிக்கு ஒருத்தங்க என்ன மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், அண்ட் அதெல்லாம் தாண்டி எந்த பக்கம் படுக்கணும், என்ன ஃபுட் சாப்பிடணும், எப்படி டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸையும் நம்ம இன்னைக்கு டாக்டர் ரம்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஹாய் மேம். ஹாய், எப்படி மேம் இருக்கீங்க? இருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம இந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர் பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த எபிசோட் இஸ் ஃபுல்லி அபவுட் தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2 ட்ரைமஸ்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நீங்களே இப்போ சொல்லுங்கள். தேர்ட் ட்ரைமஸ்டரில் என்ட்ரு ஆன உடனே நீங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தீங்களா, எல்லாருக்கும் பயம், ஒரு டவுட்ஸ் கலந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் தான் எல்லாருமே இருப்பாங்க. எப்படி நம்ம நார்மல் டெலிவரி கொடுக்க போகிறோம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நார்மல் தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகிருக்கோமா இல்லையா, நல்லபடியாக டெலிவரி ஆகுமா, கரெக்டான இடிடியில் கொடுக்கப்பட்ட டேட்டில் டெலிவரி ஆகுமா, அதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அது தவிர்க்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாமல் யோசித்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஒரு பெரிய ஒரு ஃபியர் ஸ்டேஜில் இருப்பாங்க. இதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நேச்சர் வில் டேக் ரோல். ஓகே, நம்மளோட பெல்விஸ், நம்மளோட அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கோ, நம்மளோட பேபி பொசிஷன் எப்படி இருக்கோ, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அழகாக நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ இதை நினச்சி நார்மல் டெலிவரி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி யாரும் தேவையில்லாமல் பயந்துக்க வேண்டாம். தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் கம்பல்சரி ஒரு மேண்டேட்ரி நீங்கள் சொல்லுவீங்க? சரி, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம சுகர், பிபி இருக்கான்னு சொல்லி பார்த்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த என்டி ஸ்கேன் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்போம். தென் அனாமலி ஸ்கேன் பற்றி பார்த்துருந்துருப்போம், க்ரோத் ஸ்கேன் பற்றி பார்த்துருந்துருப்போம். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு நஞ்சு கொடி டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, தொப்புள் கொடி ஏதாவது கழுத்தில் சுற்றிட்டு இருக்கா, தண்ணி அளவு கரெக்டாக இருக்கா, பேபி வெயிட் கரெக்டாக வந்துட்டாங்களா, அண்ட் பிளாசண்டா மெச்சூரிட்டி லெவல், இது எல்லாமே நம்ம இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் பார்ப்போம். அண்ட் பிளட் டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது மறுபடியும் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, ஹீமோக்ளோபின் லெவல் ட்ராப் ஆகுதான். ஏன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். இதனால பேபி வெயிட் போடாமல் இருப்பாங்க, பேபிக்கு ப்ராப்பர் பிளட் ஃப்ளோ போகாமல் இருக்கும், அனிமியா இருக்கும். இதனால மதர் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அனிமியா கரெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் சுகர் மானிட்டரிங்கில் இருக்கிறவங்க இன்சுலினில் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். அண்ட் தைராய்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க அதான் தேர்ட் ட்ரைமஸ்டர் என்னோட பேபி ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டாங்களே, நான் இப்போதைக்கு தைராய்டு மெடிசன் நிப்பாட்டிக்கலாமா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. ஸோ தைராய்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க டில் பிரெஸ்ட் ஃபீடிங் வரைக்குமே அவங்களோட தைராய்டு மெடிசன் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தைராய்டு இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் விச் கிவ்ஸ் ஐக்யூ, மெமரி பவர்,
இது எல்லாமே வந்து ஒரு தைராய்டு கிளாண்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால தைராய்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க அது ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அண்ட் ரிப்பீட்டடாக யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில், செகண்ட் ட்ரைமஸ்டரில், தேர்ட் ட்ரைமஸ்டரில் இருக்குது, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தட் வில் லீட்ஸ் டு ப்ரீடேர்ம் டெலிவரி மெனி பேஷண்ட்ஸ்க்கு, நிறைய ப்ரெக்னென்சியில். ஸோ ரிப்பீட்டடாக யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம வந்து ரீசெக் பண்ணிக்கணும். அண்ட் தைராய்டு மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கணும், அண்ட் ஹீமோகுளோபின் லெவல் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். அண்டு நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இசிஜி எக்கோலாம் கரெக்டாக இருக்கா. ஏன்னா சில பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், இந்த ஸ்மால் டிஃபெக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு பர்த்லேயே இருக்கும். அந்த டிஃபெக்ட்ஸ் ஏஎஸ்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த டிஃபெக்ட்லாம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து டெலிவரி பண்ணும்போது மதர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகுற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து வரும் அட் த டைம் ஆஃப் டெலிவரி. ஓகே, அப்போ தான் தெரிய வரும், ஓகே உங்களுக்கு ஆல்ரெடி மாஸ்கிங் ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இசிஜிக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆன எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே எடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம பிஃபோர் டெலிவரி, பிஃபோர் லேபர் ரூம்க்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, இசிஜி எக்கோ, ஹீமோகுளோபின், யூரின் கல்ச்சர், தைராய்டு லெவல் அண்ட் நம்மளோட சுகர் அண்ட் பிபி லெவல் வந்து கரெக்டான ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அண்ட் நார்மல் லேபருக்காக நம்ம இருக்கோம் ஆர் வாட் எவர் இட் இஸ், நம்மளோட பேபி ஹெட் பொசிஷன் எப்படி இருக்குது, தண்ணி லெவல் எப்படி இருக்குது, நஞ்சு கொடி எப்படி இருக்குது, கொடி சுற்றினது எப்படி இருக்குது, கொடி சுற்றி இருக்கா இல்லை சுற்றலையா, பேபி வெயிட் எப்படி இருக்குது, அண்ட் பேபியோட கலர் டாப்லர், பிளட் ஃப்ளோ டாப்லர் இதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் இந்த அம்பிளிக்கல் ஆர்ட்ரி, மற்ற ஆர்ட்ரி ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்ப்போம், யூட்ரைன் ஆர்ட்ரி ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்ப்போம், அதெல்லாம் நார்மலாக இருக்காங்கிற டாப்லர் பற்றின ஒரு ஸ்டடி, அது நார்மலாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மதரால் ஃபீல் பண்ண முடியுமா அந்த குழந்தை வந்து நரிஷ்டாக ப்ராப்பராக தான் அந்த பேபியோட க்ரோத் இருக்குது அப்படின்றது மதரால் ஃபீல் பண்ண முடியுமா மேம்? இன்சைட் த வூம் வந்து கண்டிப்பாக பேபி வந்து ரொட்டேட் ஆகும், மூவ் பண்ணும், கிக் பண்ணும். இதை வச்சு மட்டும்தான் ஒரு மதருக்கு வந்து ஃபீல் தெரியும். ஓகே. அண்ட் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது இந்த வீக்குக்கு இந்த வளர்ச்சி இருக்குது, பிளாசண்டா 3rd grade மெச்சூரிட்டியில் இருக்குது, தண்ணி சத்து கரெக்டாக இருக்குது, பேபியோட வெயிட் வந்து நார்மலாக இருக்குது, டாப்லர் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குங்கிறத பார்த்து நம்ம ஸ்கேன் மூலியமாகவும் பேபி வந்து கரெக்டாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், ஆர் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கணும்? பிகாஸ் டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தரும் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சொல்லுங்கள்? நான் பர்டிகுலராக என்னோட ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃபுட்டு, நட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்டு, நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இதை தான் நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து இன்டேக் எடுத்துக்கிறத தாண்டி மஸ்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஓகே, ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதுதான் ஃபுல்லி டெவலப்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் சேஃபர் ஜோனில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தே வில் ஸ்டார்ட் ஈட்டிங் மோர். ஓகே, ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க, பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம், அதாவது டைஜஷன் வந்து கொஞ்சம் தள்ளி லேட்டாக ஆகுற மாதிரியான ஹார்ட் சாலிட் ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லலாம். மற்றபடி தே கேன் டேக் மோர் ப்ரோட்டீன், மோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் மோர் சாலட்ஸ். ஓகே, நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ளூயிட்ஸ் நிறைய இருக்கணும். ஏன்னா இப்போ நான் வந்து 1 லிட்டர், லெஸ் தேன் 1 லிட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது பயங்கர டீஹைட்ரேஷன் கொடுக்கும். அந்த டீஹைட்ரேஷனால் எனக்கு என்ன ஆகும், கால் வலி வரும், தேவையில்லாமல் எனக்கு ஹெட்டேக் வரும். நான் இந்த ஹெட்டேக்கையும் என்னோட கால் வலியையும் நான் வேறு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், வேறு ஏதாவது ஒரு டிசீஸோடு என்னை நான் வந்து மர்ஜ் பண்ணிப்பேன். அன்வான்ட் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ வாட்டர் ஃப்ளூயிட் இன்டேக் வந்து கண்டிப்பாக வந்து 3 to 4 லிட்டர்ஸ் பர் டே கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஃப்ரூட்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். ப்ரோட்டீன் இருக்கணும், ஏதர் பை சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஆர் வாட் எவர். நான் வெஜிடேரியனாக இருந்தால், வெஜிடேரியன் இருந்தால் பன்னீர், பட்டர் மில்க் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு வரும்போது ஒரு இந்த ஃபுல் ப்ரெக்னன்சியே வந்துட்டு நம்ம வந்து இட்ஸ் பீரியட் ஆஃப் அட்வைஸ்னே சொல்லலாம். நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய அட்வைஸ், ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, மாம் டு பியாக இருக்கக்கூடிய அந்த பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க டேர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏஞ்சிட்டு திரும்பி அந்த ஏஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் அந்த அதர் சைடு வந்து டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிஜமா ஆர் இஸ் இட் ஜஸ்ட் மித்? சரி, ஆக்சுவலி நிறைய பேர் நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க தான். சரி, அது எல்லாமே அவங்க வந்து காதால் கேட்டது தானே தவிர யாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இது வந்து ப்ரூவன்
நீ இப்படி வந்து இப்படி ரொட்டேட் ஆகுற அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உன் பேபியை வந்து அஃபெக்ட் பண்ணும், கொடி சுற்றிக்கும் அப்படின்லாம் வந்து ப்ரூவன் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே மித்து தான். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருக்கேன், நான் இப்படி திரும்பிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு இந்த பக்கம் திரும்பாமல் இப்படியே ரொட்டேட் ஆகுறேன் அப்படின்லாம் வந்து ஆகக்கூடாதுலாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்படி திரும்புறதுனால பேபி எதுவும் அஃபெக்ட் பண்ணாது, இதனாலையும் கொடி சுத்தவும் செய்யாது. ஓகே, நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கோமே சொல்லுவோமே தவிர மற்றபடி ரொட்டேட் பண்ணுறதுனால, ரொட்டேஷன்னா ஃபுல் ரொட்டேஷன் கிடையாது, ஸ்லீப்பிங் பொசிஷன்லேருந்து ரொட்டேட் பண்ணுறதுனால பேபி வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது, இதெல்லாம் மித்து தான். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிட்றது, எஸ்பெஷலி இந்த சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறது வந்து will it affect the baby and the mother? நோ, நாட் லைக் தட். ரொம்ப ஸ்பைசிலாம் யூஸ்வலாக வந்து அவாய்ட் பண்ணிக்க தான் சொல்லுவோம். ஏன்னா நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடும். ஏன்னா நமக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் போது அவங்களால நிறைய ஃபுல் ஸ்டொமக் எடுத்துக்க முடியாது. அந்த ஃபுல் ஸ்டொமக் எடுத்துக்க முடியாத டைம்லேயுமே அவங்க நிறைய ஸ்பைசி எடுத்துக்கிறாங்கன்னா தட் வில் லீட்ஸ் டு கேஸ்ட்ரைட்டிஸ். அதனால லெஸ் ஸ்பைசி ஃபுட்டை தான் கன்சியூம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம், பட் இட் வோன்ட் அஃபெக்ட் எனிதிங். ஓகே, ஸோ இந்த ப்ரீடம் டெலிவரி அப்படின்னு சொன்னீங்களா மேம், அது நம்மளால வந்துட்டு முன்னாடியே வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா, ஆர் will it happen in a sudden moment? ப்ரீடம் டெலிவரி வந்து நம்ம யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, எனக்கு ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் வந்து ப்ரீடம் டெலிவரி ஆகிருந்துச்சுன்னா இந்த ப்ரெக்னென்சியில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து மினிமலாக இருக்குது, பட் நாட் அப் டு த லெவல். ஸோ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரெக்கரண்ட்டாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் பெயின் வருது, அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், அண்ட் ஏதோ ஒரு மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தேர் மே பி சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரீடம் டெலிவரிஸ்.